இலங்கை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், இலங்கையில் இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், தமிழ் தலைமைகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற வழக்கறிஞர்கள், தமிழ் தேசியம் சம்பந்தமாக இருக்கின்ற வழக்கறிஞர்கள் அனைவருமே இந்த அட்டூழியத்தை, அனைவரும் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள், சைவ சமயத்தை சாராத அனைத்து சட்டத்தரணிகளும் இன்று மௌனமாக இருக்கின்றார்கள். அனைவரும் தமிழர் தேசத்தில், தமிழர் தேச மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் சார்ந்த, அரசியல் தாராத சட்டத்தரணிகளாயிருக்கட்டும், மேதைகளாயிருக்கட்டும், வியாபாரிகளாயிருக்கட்டும், அனைவரும் ஒன்று சேர்ந்து வெடுக்குநாரி மலையில் நடைபெற்றிருந்த அட்டூழியம் முடிவுக்கு கொண்டு வரும் வரைக்கும் போராட்ட சக்தியாக வெளிவர வேண்டும். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள், தமிழ் தேசிய முன்னணியைச் சேர்ந்த கயேந்திரன் அவர்கள் போயிருக்கின்றார்கள் அந்த இடத்துக்கு. ஆனால் அவர்கள் போயிட்டு வந்து விட்டார்கள். அங்கே அப்பாவி மக்கள் 8 பேர் திருப்பி கொண்டு போய் சிறையில் வச்சு விடணும். தொடர்ச்சியாக அங்கே களமாட வேண்டும், தொடர்ச்சியாக அங்கே நிற்க வேண்டும். அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்ற விசேஷ அதிகாரங்களை, விசேஷ சலுகைகளை எல்லாம் நன்கு உபயோகப்படுத்தி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு நாளும் ஆக குறைஞ்ச 500 மக்களை திரட்டி இந்த போராட்ட களத்துக்கு கொண்டு வந்து, குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் மதங்களை தாண்டியவர்கள், தமிழர் தேச பாராளுமன்ற உறுப்பினர்கள், செல்வம் அடைக்கல் நாதனாயிருக்கட்டும், வினோதார லிங்கமாயிருக்கட்டும், சார்ல்ஸ் நிர்மலநாதனாயிருக்கட்டும், கயேந்திரகுமார் பொன்னம்பலமாயிருக்கட்டும், MA சுமந்திரனாயிருக்கட்டும், அனைவரும் களத்தில் தொடர்ச்சியாக களத்தில் வந்து நின்று, நேரடியாக வந்து நின்று பங்களித்து களமாட வேண்டும். டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் தொடர்ச்சியாக வடமாகாண மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றம் சென்று கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு சைவ சமயத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவ்வளவு அநியாயம் நடந்திருக்குது. இன்று வரைக்கும் அவர் உடனடியாக இது அமைச்சரவைக்கு எடுத்து சென்றிருக்க வேண்டும், அமைச்சரவையில் பத்திரம் சமர்ப்பித்திருக்க வேண்டும். அங்கே மக்கள் நிம்மதியாக நிரந்தரமாக சென்று வழிபடும் உரிமையை அமைச்சர் பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும். அமைச்சரும் தன் பக்கத்தில் தன் பொறுப்பாக வெடுக்குநாரி மலையில் போராட மக்களோடு களமிறங்க வேண்டும். தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் ஒரு போராளியாக இருந்தவர், ஒரு போராட்ட தலைவராக இருந்திருக்கின்றார். அனைவரும் ஒன்று சேர்ந்து, அனைத்து போராட்ட தலைவர்களும் ஒன்று சேர்ந்து, விடுதலை போராட்ட தலைவர்களும் ஒன்று சேர்ந்து கூடி குழாவி பேசி இந்த போராட்ட களத்தை ஒரு காத்திரமான தமிழர் தேச விடுதலைக்கான, தமிழ் மக்களின் நிம்மதியான சுதந்திர வாழ்வுக்கான களமாக, போராட்ட களமாக வெடுக்கு நாரிமலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது.